எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கர்த்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படி நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கர்த்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வினோத் அபிஷியல் அந்த வீடியோவில் சொல்கிறாரு, நிறையா வீடியோ போடணுன்னே, நீங்கள் மைவித்திரி பற்றி நிறையா வீடியோ போடணுன்னே. ஏன்னா உங்களுக்கு மைவித்திரி விட்டால் வேறு கண்டென்ட் எதுவும் செட் ஆகலை, அதனால் மைவித்திரி பற்றி வீடியோ போடணுன்னே. இப்போ வினோத் அபிஷியல் பார்த்திங்கன்னா 10 வீடியோ போட்டாருன்னா 9 வீடியோ வேறு டாப்பிக்கு, ஒரு வீடியோ மட்டும்தான் மைவித்திரி பற்றி போடுறாரு. மற்ற எல்லாமே வேறு டாபிக் பற்றி வீடியோ போட்டு பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு பார்ப்போம். கார்த்திக் பிள்ளை அவர்களே, கேடிவி கார்த்திக் பிள்ளை இருக்கார் இல்லையா, அவர் வேறு கண்ணில் வீடியோ போட்டாவே மைவித்திரி அளவுக்கு வியூஸ் போகாது, ரொம்ப கம்மியாக. அவர் சப்ஸ்கிரைபுக்கும் அவருடைய வியூஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏதோ ஒரு இதில் என்ன சொல்கிறது, மைவித்திரி பற்றி பேசி மைவித்திரி மக்களுடைய அந்த மனநிலை, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த மனநிலையை இவர்கள் பயன்படுத்திக்கிட்டு அவர் கொஞ்சம் வியூஸ் போச்சு. இப்போ கூட ஒரு போய் சேனலில் போய் எடுத்து பாருங்கள், மைவித்திரி பற்றி பேசின வீடியோனுடைய வியூஸ் எவ்வளோ இருக்கும். வேறு கண்டென்ட் போடுறாரு இல்லையா, வேறு கண்டென்ட் போட்ட அந்த வீடியோனுடைய வியூஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எடுத்து பாருங்கள், சுத்தமாக இருக்காது. நீங்கள் வேணால் வினோத் அபிஷியலுக்குன்னா நான் ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன், மைவித்திரி கண்டென்ட்டை விட்டுட்டு வேறு கண்டென்ட் போட்டு பாருங்களேன், எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு பார்க்கலாம். சான்ஸ் இருக்கா, வாய்ப்பு இருக்கா? அப்போ இன்னொன்று நான் உங்கள்கிட்ட கேட்கணும், இதுக்கு நீங்கள் விப்ளே போடவே இல்லை. இப்போ நானும் அசோக்கும் கடைசியாக ஒரு வீடியோ போடுறோம் லைவில். அதில் நம்ம வீடியோ ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் அந்த டாபிக் வந்திருக்கும். வீடியோனுடைய முடிவில் எண்டு கார்டாக தான் அந்த விஷயத்தையே தான் எண்டு கார்டாக நான் வச்சுருப்பேன். அது என்னென்னா, இது உங்கள் கம்பெனி கம்பேர் கொடுக்க போகுது, ஆப்பிள் லான்ச் ஆக போகுது, உங்கள் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. ஒருவேளை பணம் டிலே ஆச்சுனாலும் 118 கோடி எடுத்து 10,000 பேருக்கு கொடுக்க போகிறீங்க. ஆக மொத்தம் இது நல்ல கம்பெனி, ஆக மொத்தம் 100% சிறப்பான கம்பெனி. மைவித்திரியினுடைய உரிமையாளர் திரு சத்யானந்தன் மகான், காந்தி மகான் மாதிரி அவர் ஒரு பெரிய மகான், எல்லாமே கரெக்டு. அந்த கம்பெனி தான் நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறீங்க, குரல் கொடுக்குறீங்க, எல்லாம் கரெக்டு. நீங்கள் பொறுப்பு துறப்பு ஏன் போடணும்? பொறுப்பு ஏற்பல்ல போடணும். யாராவது போய் பொறுப்பு துறப்பு போடுவாங்களா? அப்போது ஏன் பொறுப்பு துறப்பு போடுறீங்க? டிஸ்க்ளைமர் ஏன் அந்த மாதிரி போடுறீங்க? இது 100% நான் சொல்லுவது சரியான செய்தி. இதில் நான் சொல்வதற்கு முரணாக எந்த ஒரு நிகழ்வு நடக்கும் பட்சத்தில் அந்த நிகழ்வுகளுக்கு நான் 100% பொறுப்பேற்கிறேன். நானே அதுக்கான பொறுப்பாளி. இந்த நிறுவனம் பணம் கொடுக்கல அப்படின்னா நான் அதை பொறுப்பு. என்ன பொறுப்பு? நீங்கள் பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம், நான் தண்டனை அனுபவிக்கிறேன். மைவித்திரி நிறுவனத்தினுடைய அந்த நிர்வாகிகளுக்கு என்னெல்லாம் தண்டனை வருதோ அந்த தண்டனையை ஈக்குவலாக நானும் தண்டனையை ஏற்றுக்க ரெடி. நானும் இந்த மோசடியில் ஒரு கூட்டாளி என்று நீங்கள் டிஸ்க்ளைமர் போடணும். நான் சொல்லக்கூடிய செய்தி 100% சரியான செய்தி. இதுதான் நாளை மைவித்திரி கம்பெனி மூலியமாக மைவித்திரி சார்ந்தவர்களுக்கு நடக்க போகுது. அப்படி எல்லாங்க டிஸ்க்ளைமர் போடணும். யாராவது பொறுப்பு துறப்பு டிஸ்க்ளைமர் போடுவாங்களா? ஸோ உங்களுக்கு தில் இருந்தால், நீங்கள் பேசக்கூடிய நிறுவனம் உண்மையான சரியான நேர்மையான நிறுவனம் என்று உங்களுக்கு முழு நம்பிக்கை, அதன் மேலே முழு என்ன சொல்கிறது, அந்த நம்பிக்கை மேலே முழுமையான ஒரு ஈடுபாடு இருந்தால், அதுதான் உண்மையாக இருந்தால், மைவித்திரி நிறுவனம் தான் எல்லாருக்கும் நல்வாழ்வை கொடுக்க போகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துள்ள ஆளாக இருந்தால், நீங்களும் சரி, எம்ஹெச்ஐயும் சரி, வினோத் அபிஷியலும் சரி, மிஸ்டர் அரைகுடம், அப்புறம் மைவித்திரி ப்ராஃபிட் பர்ஃபார்மு, அப்புறம் இன்னும் T2, இன்னும் யாரெல்லாம் இருக்கிறாங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். அதெல்லாம் முக்கியமாக வினோத் அபிஷியல். ஸோ வினோத் அபிஷியல் தான் இப்போ 4 தூரம் வேறு பொழப்பே கிடையாது, எந்த வேலை வெட்டிக்கு போகிறதில்ல போல். இதுதான் வேலை வெட்டியே. வியூஸ் போகுது, சில்லற இதிலிருந்து தேருது. அப்போது என்ன பண்ணுறாரு, ஓகே அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், போட்டு உருட்டுவோம். இந்த வீடியோவை
நீங்கள் பார்த்தா புரியணுன்னா அவர் சொல்கிறது. வினோத் அஃபிஷியல் வந்து எப்படி சொல்லுவாருன்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த வீடியோ, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு புரியணுன்னா நான் போன வீடியோவை பார்க்கணும். நான் போன வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு புரியலையா, நான் அடுத்து போட்ட வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரி, அடுத்து போகிற வீடியோவை பார்க்குறது எப்போ புரியணும்னா, நான் போன வாரம் போட்டேன் பாருங்கள், அந்த வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அப்போ எந்த வீடியோ தான் மக்களுக்கு புரியும்? எந்த வீடியோ மக்களுக்கு புரிய போகிறதில்ல இல்லையா? ஏதோ பாவம் வந்து இதில் சிக்கிக்கொண்ட இவர்கள் விரித்த வலையில் விட்டில் பூச்சிகளாக வந்து சிக்கிக்கொண்ட அந்த பாமர மக்களை வைத்து முடிஞ்ச வரைக்கும் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு தவறான ஒரு வழிநடத்துதலை மட்டும் பண்ணாமல் உங்களுடைய குடும்பத்துக்கும் சரி, உங்களுடைய மனசாட்சிக்கும் விரோதமான ஒரு செயலை நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. எதன் அடிப்படையில் இந்த நிறுவனம் நல்ல நிறுவனம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ஹோப் என்ன? எங்கே இது வந்து நல்ல நிறுவனம் என்று சொல்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது? இது வந்து அண்ணன் சொன்னார், வினோத் தம்பி சொல்கிறாரு, நான் வந்துனே கவர்மெண்ட் ஸ்கூலில் தானே படித்தேன், அப்புறம் 10th +1 +2 கூட வந்து வேறு ஸ்கூலில் சேர்க்குறேன்னாங்க. இல்லை நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே தானே படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படித்தேனே, ஸோ நாங்களாம் இப்படின்னே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, அதை நான் அடுத்தது சொல்கிறேன். அப்போது நீங்கள் படித்தது, நீங்கள் என்ன படிச்சிங்க, என்ன அறிவை வளர்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு சின்ன அளவு உள்ள ஒரு குழந்தை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு கூட ஓரளவுக்கு மைவித்திரியுடைய விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சா புரிஞ்சிடும். இப்போ இவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா எங்கேருந்து பணம் கொடுக்குறாங்க? இப்போ வந்து விளம்பரம் பார்த்தா காசு கொடுக்குறாங்க அப்படின்னா, விளம்பரம் பார்த்தா காசு கொடுக்குறது தாங்க. இப்போ இத்தனை பணத்தை நிறுத்துவதற்கு முன்னாடி, அதாவது மைவித்திரி ஆப்பு க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் விளம்பரம் பார்த்துருந்தாங்கல்ல. அப்போ விளம்பரம் பார்த்த காசெல்லாம் எங்கே போச்சு? ஏன் கொடுக்கல? இப்போ வந்து நம்ம மோட்டோ மாஸ்டர் வந்து ஒரு வீடியோ, லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நான் பார்த்தேன், அதில் போட்டிருக்காரு, விளம்பரத்தை பார்த்தா காசு வராதுன்னு சொன்னவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் பாருங்கள், யூடியூப்பில் இவ்வளோ கொடுக்குறான், அதில் இவ்வளோ கொடுக்குறான். ஒரு சேனலில் ஒரு அமாம் சோப்பு போய் விளம்பரம் பண்ணணுன்னா பெர் செகண்டுக்கு 2000க்கு மேலே கட்டணும். அப்போ 30 செகண்ட் கொடுத்தா எவ்வளோ ஆச்சு? 30 செகண்ட் விளம்பரம் கொடுத்தா எவ்வளோ ஆச்சு? அந்த டிவி பார்க்குறவங்களுக்கு டேட்டா இருக்கா? யார் பார்க்குறாங்கன்னு தெரியுமா? வீடியோ மாற்றுறாங்கன்னு தெரியுமா? டிஆர்பி ரேட்டுன்னா என்னன்னு முதல்ல மோட்டோ மாஸ்டருக்கு தெரியுமா? டிஆர்பி ரேட்டு, ஒரு நிகழ்ச்சி டிஆர்பி ரேட்டு ரீச் எவ்வளோ அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு பொறுத்து தான் அந்த நிகழ்ச்சியினுடைய வேல்யூ கூடும். அந்த நிகழ்ச்சிக்கு விளம்பரதாரர் வரக்கூடிய எண்ணிக்கை கூடும். அந்த நிகழ்ச்சியினுடைய ஓனர், நிகழ்ச்சி யார் தயாரிக்கிறாங்க, அந்த நிகழ்ச்சி யார் ஒளிபரப்புகிறாங்க, அவங்க சொல்கிறது தான் ரேட்டு. பெர் செகண்டுக்கு இவ்வளோன்னா இவ்வளோ தான் ரேட்டு. ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் போட்டுக்கொண்டு எல்லோரும் விளம்பரம் கொடுக்கறதுக்கு வருவாங்க. இப்போ மைவித்திரியில் யார் விளம்பரம் கொடுத்தா? மைவித்திரியே விளம்பரம் எடுத்துக்கிச்சு. மைவித்திரி விளம்பரம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிச்சு. எந்த பொருள் பண்ணிக்கிச்சு? இப்போது ரீசெண்டாக ஆரம்பித்த அந்த 80 வகையான பொருளுக்கு தான். அது எத்தனை மாதம் ஆச்சு அந்த பொருளை வந்து அவங்க சந்தைப்படுத்தி? சமீப காலமாக. ஆனால் இதுக்கு முன்னாடி விளம்பரம் பார்த்தா காசு அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் மைவித்திரி முழுக்க ரன் ஆச்சு. விளம்பரம் பார்த்தா காசு அப்படிங்கிறது அப்போ 2 ப்ராடக்ட் தான். ஒன்று ஹெர்பல் கேப்சூலு, அப்புறம் ஃபேஸ் கேர் அந்த க்ரீம். இதை வச்சு தான் விளம்பரம் ஊட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போது விளம்பரம் பார்த்தா காசு அப்படின்னா, இப்போ அவர் வந்து மோட்டோ மாஸ்டர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, யூடியூப்பில் நீங்கள் தான் வீடியோ பார்க்குறீங்க, விளம்பரம் நீங்கள் தான் பார்க்குறீங்க, காசு யாருக்கு போகுது? வீடியோ போடுறவனுக்கு போகுது. நீங்கள் எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்க. அப்படி அப்பா சாமி, என்ன கான்செப்டில்? அப்போது விளம்பரத்துக்கு வந்து விளம்பரம் இவ்வளோ தூரம் செலவு பண்ணி விளம்பரம் எடுத்து அந்த விளம்பரத்துக்கு அந்த யூடியூப்பு, டிவி சேனலு, மற்ற ஊடகங்களில் அவங்க கேட்குற அமௌண்ட் எல்லாம் கொடுத்து அந்த விளம்பரத்தை ஒன்று வந்து மக்கள்கிட்ட சேர்க்குறவங்களாம் பைத்தியக்காரங்க இல்லையா? அப்போது ஒரு அடிப்படையான
ஒரு புரிதல், அடிப்படையான ஒரு விஷயம், எதுவுமே தெரியாமல், எதுவுமே புரியாமல், என்ன நடக்குது, ஏது நடக்குது உலகத்தில், எது சாத்தியம், எது சாத்தியம் இல்லை, எதுவுமே தெரியாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப 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 தான் முட்டாள் அப்படிங்கிறத வினோத் அஃபீஷியலோ இல்லை மோட்டோ மாஸ்டரோ இல்லை எம்எச்ஐயோ மிஸ்டர் அரைகுடமோ அப்புறம் மற்றவங்க எல்லாருமே ஒவ்வொரு வீடியோவிலையுமே இதுதான் டிக்ளேர் பண்ணுறாங்க. நீங்கள் முட்டாள்னு டிக்ளேர் பண்ணுறீங்க, இதை பார்க்கக்கூடிய எல்லாரையுமே முட்டாளாக்குறீங்க. அவர்களையும் முட்டாள்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தானே அவங்களும் இருப்பாங்க, உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கோ அந்த புரிதல் தான் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு சிரிப்பான விஷயம் முதல்ல சொன்னது தான், இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க, இன்சூரன்ஸ் வச்சு கிளைம் கொடுத்துருவாங்கண்ணே. என்னண்ணே எனக்கு கூட இது தெரியுண்ணே, உங்களுக்கு இது தெரியாதானே, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களேண்ணே. என்ன அப்படின்னா இவர்களை என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க, இதுக்கு உச்சத்துக்கு அதாவது உச்சிக்கு ஏறிச்சு வச்சுக்கோங்களேன். வடிவேல் காமெடி வர மாதிரி மூக்கு புடப்பா இருந்தால் அப்படித்தான் பேச தோணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவங்க பண்ணுறது. இன்சூரன்ஸு ஒரு நிறுவனம் ஒரு ப்ராடக்ட் இன்சூரன்ஸு போடுது அப்படின்னா எப்போ கொடுப்பாங்க? இன்சூரன்ஸுங்கிறது என்ன? ஒரு விபத்து நடந்து ஏதோ ஒரு வகையில் அந்த பொருட்களை டேமேஜ் ஆகும்போது அதற்கு உண்டான வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சு உண்மையாகவே விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ பாலிசி எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத எடுத்து அவங்க கிளைம் வரும். இப்போ மைவி3 ப்ராடக்ட்டுக்கு நம்ம உதய சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்கங்கிறத எங்கள் டேட்டா நீங்கள் எடுத்து வெளியிடுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னா ஆமாம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு அதை வச்சு பேசலாம். இந்த ஹெர்பல் கேப்சூலுக்கு இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களா போடலையா அப்படிங்கிறத தெரியாமல் இன்சூரன்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருவாங்கண்ணே அப்படின்ட்டு எந்த அடிப்படையில் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த செய்தி சேர்க்குறீங்க? இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான பேச்சு, எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு கருத்து. இந்த வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.